எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களுடைய சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலகார்த்தம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரம் மீன் போகாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இதை செய்ய முடியுமா, எடப்பாடி பழனிசாமியால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சுவையான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். உறுதியாக மாறுபட்ட கண்ணோட்டம், மாறுபட்ட தகவல்கள். கடந்த சில நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக ஜெயக்குமார், கோவை வேலுமணி, கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவர்கள் போன்றோரெல்லாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மீடியாவிடம் அல்லது இங்குள்ள தமிழ் ஊடகத்திடம் சொல்லி வருவது என்று சொன்னால், உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். அதே அடிப்படையில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இவங்க சொன்னாங்க. அதற்கு முக்கியமான காரணம், பாஜகவோடு கூட்டணி இருந்தால் ஒருவேளை இங்கே சிறுபான்மையினருடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கின் அடிப்படையிலே தான் அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தார்கள். அப்படி இருந்துமே கூட அந்த சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குகள் திமுக முன்னணி, திமுக, காங்கிரஸ் மற்றும் அந்த பிற கட்சிகளுடைய இப்போது ஆளுகின்ற கூட்டணியை விட்டு கிஞ்சிற்றும் விலகவில்லை. கொஞ்சம் கூட அந்த மைனாரிட்டி வாக்குகள் திமுக முன்னணியிடமிருந்து அதிமுகவுக்கு மாறவில்லைங்கிறது தெள்ள தெளிவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலே தெரிந்துவிட்டது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது மீண்டும் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருவதற்கான காரணங்கள் என்ன என்பது பல வியப்பாக இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம், தேசிய தலைமை, அதாவது பாஜக தேசிய தலைமை, குறிப்பாக நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலருக்குமே கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொள்வதில் பெரிய அளவில் இப்பொழுது ஒரு ஆவல் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இப்போதைய உள்ள சூழ்நிலையில் அண்ணாமலை மாற்றப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பு தான். அண்ணாமலை இப்பொழுது வெளிநாடு சென்றிருக்கிறார். இந்த மாதம் 29 திரும்பி வருகிறார். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை எடுக்கும், எப்படிப்பட்ட கூட்டணிகளை அமைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். மேபி இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு காலத்தில் பாஜக யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த வருது என்னென்னு சொன்னாக்க, எப்படி அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள், யாருடன் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிறது தான். ஒன்று, அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய தேதிமுகவோடு கூட்டணி வைத்தார்கள். அதுதான் அந்த ஓரளவுக்காவது அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு, குறிப்பாக மதுரை மற்றும் மதுரைக்கு தெற்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட விஜயகாந்துடைய சமூகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அப்படி இருந்துமே கூட விஜயகாந்த் அவர்கள் இறந்த நிலையிலே அந்த அனுதாப வாக்குகள் இருந்துமே கூட விஜயகாந்துடைய மகன் தோற்று போனார் அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸுடைய மாணிக்கம் தாக்கூர் அங்கே வெற்றி பெற்றார். ஆக எந்த விதமான அனுதாப அலையுமே வரவில்லை அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அது தனியான கதை. இன்னொன்று, மதுரைக்கு தெற்கே, குறிப்பாக மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், போடி, கம்பம் பகுதிகள், அதற்கு பிறகு கீழே திருநெல்வேலி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள பல பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே வலுவை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரவில்லை. அதிமுக இப்பொழுது மேற்கு தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு ஜாதியுடைய கட்சியாக மாறிவிட்டது. அதனால் குறிப்பாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோரை எடப்பாடி பழனிசாமி பகித்து கொண்டு விட்டதாலே அந்த சமுதாய வாக்குகளும் கூட, அவர்களுடைய சமுதாய வாக்குகளும் கூட அதிமுக விலகி சென்று விட்டன அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ, ஆனால் பல இடங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்து அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியாகட்டும், இல்லை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியாகட்டும், கோவை நாடாளுமன்ற தொகுதியாகட்டும், இங்கெல்லாம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். சில இடங்களில் டெபாசிட் தொகையை கூட அதிமுக வேட்பாளர்கள் இழந்தார்கள். இந்த பின்னணியிலே இப்பொழுது அதிமுக உண்மையிலே என்ன பேச வேண்டும் என்றால், யாருடைய கூட்டணி அமைப்போம், எப்படி வலுவான கூட்டணி அமைத்து, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவான ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, வலுவான கூட்டணி கட்சியாக இருக்கிறது. அந்த கூட்டணியை எப்படி உடைப்பது அப்படிங்கிறத தான் அவர்கள் பேச வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஏற்கனவே பாஜக கூட்டணி இல்லாததை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருப்பது, அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணி அல்லது அதிமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் அமைந்திருக்கிறது கூட்டணி அமைவதில்லை அப்படிங்கிறதை தெள்ள தெளிவாக காட்டுவதைத்தான் பலரும் சொல்லுகிறார்கள்.
இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக, குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாட்டில் வந்து வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக இன்னுமே இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் தொகுதிகளை வெல்ல முடியவில்லை. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் கூட வெற்றி பெறவில்லை, தங்கர் பச்சான் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட 6 நாடாளுமன்ற தொகுதியிலே 3வது இடத்திலே இருந்த பாமக வெற்றிக்கும் தோல்விக்கும் பெற்ற வாக்குகளை விட அதிகங்கிறது தான் உண்மை. குறிப்பாக வந்து தங்கர் பச்சான் போட்டியிட்ட தொகுதியாகட்டும், இல்லை வடக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில தொகுதிகளாகட்டும் 9% 20% வரையான வாக்குகளை வந்து பாமக கூட்டணி, அதாவது பாமக பாஜக கூட்டணி பெற்றிருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக இந்த 5-6 பாராளுமன்ற தொகுதியிலே வந்து ஒருவேளை இந்த கட்சிகள் வந்து அதிமுகவோடு கூட்டணி இருந்திருந்தால் அந்த தொகுதிகளில் வந்து திமுக தோற்று இருக்கும். கிட்டத்தட்ட 6 பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து அதிமுக வென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறதுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுதான் வந்து வாக்குகள் காட்டும் உண்மை. அந்த உண்மை யதார்த்தத்தின்படி பார்த்தால் 6 பாராளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 35 அல்லது 40 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 40 சட்டமன்ற தொகுதிகளிலே பாமக போன்ற ஒரு கட்சியுடைய கூட்டணி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு தமிழ்நாட்டிலே இன்றுள்ள சூழ்நிலையிலே வேரூன்ற முடியாது அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறதும் அதுதான், வாக்குகளுடைய சதவீதம் சொல்வதும் அதுதான், அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது அதுதான். மதுரைக்கு கீழே வந்து அதிமுக பெரிய அளவிலே வலிமையோடு இல்லை அப்படிங்கிறது தெரிந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய தலைமையை ஏற்று யார் வேண்டுமானாலும் வரலாமே ஒழிய பிரிந்து போன ஓ பன்னீர்செல்வத்திற்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ வந்து அதிமுகவில் இடம் இல்லை என்பது தெளிவாக உணர்த்திவிட்டார். அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதை தான் தெரிகிறது. ஆனால் அரசியல் என்பது, வாக்குகள் பெறுவது என்பது கிட்டத்தட்ட இந்த மாதிரி கணக்குகளின் அடிப்படையிலே தவிர இந்த மாதிரி வீராப்பு பேசுவதாலே வந்து வாக்குகள் வந்து விடுமா என்று சொன்னால் அந்த நிலைமையிலே வந்து அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்று இல்லை அப்படிங்கிறதான் கலையதார்த்தம். இன்றுள்ளபடியே வந்து ஆட்சிக்கு எதிராக பல பிரச்சனைகள் இருந்தும், மக்கள் பிரச்சனைகள் இருந்துமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் உறுதியாக 40% வாக்குகளை பெற்று வருவார்கள் என்ற மகத்தான நம்பிக்கை அந்த கூட்டணிக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் போன்றோர் என்ன கூச்சல்கள் இட்டாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன கூச்சல்கள் இட்டாலும், திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை அல்லது திமுக எதிரான நகர்வுகளை செய்வது போல பாவித்து கொண்டாலும் கூட தேர்தல் என்று வரும் சமயத்திலே உறுதியாக திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்கள் என்பதை அவர்கள் கிட்டத்தட்ட உறுதியாக்கிவிட்டார்கள். இதெல்லாம் வெறும் சலசலப்பு. தேர்தல் கூட்டணி என்று வரும்போது இன்று உள்ள திமுக கூட்டணி தொடரும், எந்த விதமான மாற்றம் அதில் இருக்காது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது உள்ள கட்சிகளை தவிர்த்து பாமக போன்ற ஒரு வலுவான கட்சியை எடப்பாடி பழனிசாமி சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு விதமான பார்வை இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வெறுப்பு பெரிய அளவில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இரட்டை இலை சின்னத்திற்கு குவியும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் யதார்த்த உண்மை, எடப்பாடி பழனிசாமி வந்து காலம் சென்ற டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனோ அல்லது செல்வி ஜெயலலிதாவோ கிடையாது. ஆளுமையிலே வந்து அவர்களுக்கு எந்த விதத்திலும் வந்து எடப்பாடி பழனிசாமி சமானமான ஒரு நபர் கிடையாது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. உண்மையில் சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தல் அதை காட்டி கொடுத்தது. இரட்டை இலை சின்னம் என்னானாலும் வாக்குகளை பெற்று வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாது போனது தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட பல இடங்களிலே வந்து அதிமுக வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதற்கு அதிமுகவுடைய உள்ளே இருப்பவர்கள் சொன்ன காரணம் வந்து பாராளுமன்ற தேர்தல்களுக்கு முக்கியம் கிடையாது, நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்படி சட்டமன்ற தேர்தல் முக்கியமாக இருந்தால் கூட்டணி கட்சிகள் இல்லாத ஒரு நிராயுத பாணியாக எப்படி வந்து சட்டமன்ற தேர்தலை அதிமுக இன்றைக்கு உள்ள நிலைமையிலே சந்திக்கும் என்பது மிக மிக முக்கியமான கேள்வியாக எழுகிறது. உண்மையில் சொன்னப்பால் உண்மையை சொல்லப்போனால் அதிமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் இந்த கேள்வியை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சேலம், தருமபுரி, வடதமிழ்நாடு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை இந்த பகுதியில் இருக்கும் பல அதிமுக இரண்டாங்கட்ட தலைவர்கள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரித்து அதிமுகவோடு கொண்டு வராவிட்டால் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மிக மிக ஒரு சோகமான அல்லது பெரிய அளவிலான ஒரு வீழ்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கதாக யதார்த்தத்தை சொல்லுகிறார்கள். ஆக இன்றைக்கு அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னால் இருக்கும் சவால்
உண்மையிலேயே வந்து புதிய கட்சிகள் யார் கூட்டணிக்கு வருவார்கள், இந்த விசிக்கு அவரும்னு கணக்கு போகிறாங்க. தமிழக வெற்றி கட்சி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் வந்து உறுதிப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. உறுதியாக வந்து இன்றைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வைக்க வாய்ப்பு இருக்கும் கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிலே வந்து பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தேவைப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்திலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணை முதல்வர் பதவியை கூட கொடுத்து எப்படியாவது அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தலைமை இது பெரிய அளவிலாக இதுவரை பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை என்ற கருத்தையும் பலரும் எடுத்து வைக்கிறார்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணி அமையவில்லை என்றால், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும் அதே கூட்டணியிலே வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் என்று சொன்னால், உறுதியாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி, அந்த பெரிய செட்பேக் காத்திருக்கிறது என்பது பலருடைய கருத்து. யதார்த்த நிலையும் இதுதான் அப்படிங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள். ஆட்சிக்கு எதிராக அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் அலை இருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா உண்மையில் அது நமக்கு தெரியாது. தேர்தல் வரும்போது தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு பெரிய அளவில் கோபம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி வாக்குகளாக மாறும், ஆட்சி எதிர்ப்பு வாக்குகளாக அது குவியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிங்கலாம் வந்து $1 பில்லியன் கொஸ்டின், யாரும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள். ஆனால் குருட்டுத்தனமாக எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் மீண்டும் பாஜகவோடு நாங்கள் இல்லை என்பதையே சொல்லி கூடுதலாக வாக்குகளை பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்க முடியும். பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து வெறும் 22% வாக்குகளை தான் பெற முடிந்தது. ஒருவேளை இதே கூட்டணி தொடர்ந்தால் அந்த வாக்கு சதவீதமாவது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி அதிமுகவுக்கு இருக்கிறது. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், தேர்தலிலே எந்த பெரிய கட்சி தங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பார்த்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த கட்சி நகர்வுகளை செய்தால் ஓரளவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. தமிழக வெற்றி கட்சி விஜய் வந்து எந்த பக்கம் மாறுவார், எப்படி போவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இன்னொரு செய்தி கூட இருக்கிறது. இன்றைக்கு வெளிவந்த ஒரு ஆதாரப்பூர்வமற்ற தகவலின்படி தமிழக வெற்றி கட்சி 60 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கட்சிக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. தமிழக வெற்றி கட்சிக்கு துணை முதல்வர் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் போன்றவருக்கே கொடுத்து விடலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை அவர் எப்படிப்பட்ட நகர்வுகளை மேற்கொள்வார் என்பது தெரியவில்லை. ஆனால் விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பதை கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அவர் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அவர் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அவர் அநேகமாக எப்பொழுதும் போல தனியாகத்தான் களம் காணுவார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வந்து ஒரு எஃகு கோட்டையைப் போல இருக்கும் சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழ்நிலையிலே பாஜக பாமக கூட்டணியை உடைத்து அதிலே பாமகவை தங்களோடு சேர்க்க முடியுமா முடியாதா, இதுதான் வந்து அந்த கட்சியினுடைய சரித்திர எதிர்காலத்தை மாற்றக்கூடிய கேள்வி என்பது எல்லோருடைய கருத்து. நாமும் அதைத்தான் நினைக்கிறோம். ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெற உதவக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கூட்டணியை நாடி அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி போவதை விட்டுவிட்டு மீண்டும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்று பேசிக்கொள்வதில்லை. அதிமுகவுக்கு எந்த கூடுதல் லாபம், இன்க்ரிமெண்டல் கெயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, நாடாளுமன்ற தேர்தலை கிடைத்த விட அதிக விதமான லாபம் வந்து சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் தெரியவில்லை. பாஜகவை மீண்டும் ஓங்கி அடிப்பதாலே வந்து அதிமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்படிங்கிறது தான் பலரும் சொல்வது. எடப்பாடி பழனிசாமி இந்த சவாலை ஏற்று அந்த கட்சியை பெரிய அளவிலே தூக்கி நிறுத்த முடியுமா முடியாதாங்கிறதை வரலாறு சொல்லும், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சொல்லும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. மறுமுறை சந்திப்போம்.